என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். இன்றைய தியானத்தின் தலைப்பு நன்மை செய். வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 10 வரை. நன்மை செய். நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக. கலாத்தியர் 6:9. நன்மை செய்வதற்கு உற்சாகம் இருந்தால்தான் முடியும். அதிலும் சோர்ந்து போகாமல் நன்மை செய்து கொண்டே இருக்க வேண்டும் எனில் அதிக உற்சாகம் வேண்டும். எனவே உற்சாகம் நிறைந்ததும் நன்மைக்கு வித்தான அன்பு நிறைந்ததுமான கிறிஸ்தவ வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும். நமக்கு மட்டும் நன்மை வேண்டும் என்று நினைத்து கிறிஸ்துவை வழிபடுபவர்கள் சோர்ந்துதான் போவார்கள். அப்படி அல்லாது கிறிஸ்துவைப் போல நன்மை செய்கிறவர்களாய், அவர் கூறியபடி பிறரை நேசிக்கிறவர்களாய் வாழ்ந்தால் நாம் நன்மை செய்து கொண்டே இருப்போம். ஆனாலும் நாம் யாருக்கு நன்மை செய்கிறோமோ அவர்கள் நன்றி இல்லாதவர்களாய் இருந்தால் சோர்ந்து போக வாய்ப்புண்டு. எனவே நாம் நன்றியை எதிர்பாராதவர்களாய் இருக்க வேண்டும். மேலும் நன்மை செய்வதில் நாம் மகிழ்ச்சி அடையவர்களாய் இருந்தாலே போதும். உதவி தேவைப்படுவோரை கண்டு மனதுருக வேண்டும். அவர்களுக்கு உதவி செய்து அவர்களது இன்னல் தீரும்போது நமக்குள் மனமகிழ்ச்சி பெருக வேண்டும். நாம் சோர்வடையவே மாட்டோம். ஆனாலும் நம்மை சுற்றி நம் நண்பர்களும் உற்றார் உறவினர்களும் இருக்கிறார்களே, அவர்கள் நம்மை சோர்ந்து போக செய்ய அதிக வாய்ப்புண்டு. நீ ஏன் இப்படி ஓடி ஓடி நன்மை செய்கிறாய்? அந்த மனிதர்களுக்கு நன்றி கிடையாது. அவர்கள் பாவ வாழ்க்கை வாழுபவர்கள். இப்படி எதையாவது சொல்லக்கூடும். நம் நல்ல மனம் மெல்ல மெல்ல மாறக்கூடும். மாறிவிடாதீர்கள். கிறிஸ்துவை பாருங்கள். நாம் மனம் திரும்பியதும் ரட்சிக்கப்பட்டதும் புது சிருஷ்டியானதும் நற்கிரியைகளை செய்வதற்காகத்தானே. எபேசியர் 2:10. மேலும் சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்பவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பாராமே. ரோமர் 2:7. இன்னமும் அவனவன் கிரியைகளுக்கு தக்க பலனை நாம் மறுமையில் அடைவோம் என்று திருமறை மறுபடி சொல்லுகிறதே. சோர்ந்து போகலாமா? நன்மை செய்வதில் ஒருவரை ஒருவர் உற்சாகப்படுத்துவோம். அதுவே பெரிய நன்மையாகும். நன்மை செய்வதில் ஒருவரை ஒருவர் உற்சாகப்படுத்துவோம். அதுவே பெரிய நன்மையாகும். தீர்மானம்: நாளுக்கு ஒரு நன்மை செய்வேன்.